ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இன்றைக்கி நம்ம எத்திக்கல் ஹேக்கிங் சீரீஸில் ஒரு ரொம்ப டேஞ்சரஸான ஒரு அட்டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு காமனான அட்டாக்னு கூட வச்சுக்கலாம். எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அட்டாக். ஓகே, இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்னா என்னது, இது எப்படி ஒர்க் ஆகுது, ரியல் வேர்ல்டில் ஹேக்கர்ஸ் எப்படி இதை யூஸ் பண்ணுறாங்க, ஒரு குட்டி டெமோவோட பார்க்கலாம். ஓகேயா? ஒரு ஸ்மால் டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ வந்து எஜுகேஷன் பர்பஸுக்கு மட்டும்தான். அன்ஆத்தரைஸ்டாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, இப்போ நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனாக என்னது, அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து எஸ்கியூஎல் என்னன்னு தெரியணும். எஸ்கியூஎல்லாம் ஒரு பைத்தான் லாங்குவேஜ் மாதிரி தான். ஆனால் இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, டேட்டா பேஸில் வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ண, ரிட்ரீவ் பண்ண, மேனேஜ் பண்ண, அந்த 3 விஷயத்துக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க. எஸ்கியூஎலோட ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ். டேட்டா வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டான பேஸில் வந்து ஸ்டோர் பண்ணும். நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கொடுக்குறோம்ல, அதெல்லாம் டேட்டா பேஸில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக்சராக ஸ்டோர் பண்ணால் இது யூஸ் பண்ணுவோம். இப்போ ஹேக்கர் என்ன பண்ணுறான்னா, அந்த அப்ளிகேஷனில் இருக்கிற கோடை வந்து மெனிப்புலேட் பண்ணி மலிஷியஸ் இன்புட்டை வந்து கொடுத்து டேட்டா பேஸில் இருக்கிற வந்து அவனே ரிட்ரீவ் பண்ணுவான். அதாவது அன்ஆத்தரைஸ்டாக ரிட்ரீவ் பண்ணுறது தான் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன். ஃபஸ்ட்டு லாகின் சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிடுவோம். இப்போ வந்து நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராமில் லாகின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு சிம்பிளாக எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ வந்து உங்கள் யூசர் நேம் வந்து பில்லா, பாஸ்வேர்டு வந்து சிவாஜி வாயில ஜிலேபி. ஓகேயா? இது வந்து டேட்டா பேஸில் எப்படி ஸ்டோர் ஆகும்னா, யூசர் நேம் ஈக்குவல் டு சிவாஜி, பாஸ்வேர்டு ஈக்குவல் டு சிவாஜி வாயில ஜிலேபி, அப்படி ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் லாகின் பண்ணும்போது பேக்எண்டில் என்ன ஆகும்னா, நான் சொல்கிற வந்து query ரன் ஆகும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் வேர் யூசர் நேம் ஈக்குவல் டு உங்களோட யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்டு ஈக்குவல் டு பாஸ்வேர்டு. இப்போ இந்த ரெண்டுமே கரெக்டாக இருந்தால் உங்கள் லாகின் வந்து சக்ஸஸ், இல்லைனா லாகின் வந்து ராங். இந்த மாதிரி தான் பின்னாடி பேக்எண்டில் நடக்கும். இப்போ அட்டாக்கர் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு வந்து இப்போ யூசர் நேம் தெரியும்னு வச்சுக்கோங்க, உங்கள் யூசர் நேம் பில்லா, அது அவனுக்கு தெரியும். அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு பாஸ்வேர்டு தெரியாது. ஸோ ஹேக்கர் என்ன பண்ணுவான்னா, அந்த யூசர் நேம் இதை மட்டும் ரன் ஆகிற மாதிரி பண்ணிட்டு அந்த பாஸ்வேர்டு வந்து எப்போயுமே ட்ரூ, அதாவது எந்த பாஸ்வேர்டு கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி பண்ணிடுவான். அதுக்கு அவன் யூஸ் பண்ணுற ஒரு சிம்பிளான பேலோடு தான் R1 = 1. இப்போ இந்த R1 = 1ங்கிற பேலோடு கொடுக்கும்போது பேக்கெண்டில் எப்படி ரன் ஆகும்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் வேர் யூசர் நேம் ஈக்குவல் டு பில்லா, யூசர் நேம் பில்லா தான் இருக்கும், அண்டு பாஸ்வேர்டு ஈக்குவல் டு அவன் R = 1 = 1ன்னு கொடுத்தானா, ஸோ அது ரன் ஆகும். அந்த டயத்தில் என்ன ஆகும்னா, ஆல்வேஸ் 1 = 1 ட்ரூ. ஸோ இது வந்து ட்ரூ, ஆல்வேஸ் ட்ரூன்னு தான் வரும். நம்ம பாஸ்வேர்ட் போடலனாலும் நம்மளோட ஐடி லாகின் ஆகிரும். இப்படி தான் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வந்து ரன் ஆகுது. பேக்கெண்டில் வந்து யூசரோட பாஸ்வேர்டே தேவையில்லை, அவனுக்கு ஈஸியாக பைபாஸ் பண்ணிடுவான் இந்த எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் இருந்தால். இதை வந்து ஒரு குட்டி டெமோவோட பார்ப்போம். சரியா? இப்போ வந்து நேராக டெமோ செக்ஷன் போயிடும். ஓகே, இப்போ நம்ம டெமோ எதில் பார்க்க போகிறோம்னா, எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வந்து போர்ட்ஸ்ஃபிகரில் ஒரு லேப் இருக்குது, எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அதை எடுத்து வச்சுருக்கேன், அதில் பார்ப்போம். இப்போ இந்த லேபில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த லேபில் பார்த்திங்கன்னா எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அவைலபிலிட்டி இருக்குது. ஓகேயா? அதில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிறது யூசர், பாஸ்வேர்ட் இல்லாமல் நம்ம வந்து பைபாஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இப்போ எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் ஃபஸ்ட்டு வந்து யூசர்ஸ் எடுத்துப்போம். யூசர் என்னது, யூசர் ஈக்குவல் டு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஓகே. யூசரோட நேம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர். இப்போ வந்து பாஸ்வேர்டு வந்து நமக்கு தெரியாது, பாஸ்வேர்டு $? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ பின்னாடி பேக்கெண்டில் நம்ம ஒவ்வொரு டைம் லாகின் பண்ணும்போது யூசர் நேம் அட்மினிஸ்ட்ரேட்டர் வச்சுப்போம், சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். அட்மின் பாஸ்வேர்டு பார்த்திங்கன்னா அட்மின்னு போடுவோம். இப்போ பேக்கெண்டில் எப்படி நடக்கும்னா, ஒரு நிமிஷங்க. ஓகே, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் வேர் ஓகே, வேர் யூசர் நேம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், அட்மினிஸ்ட்ரேட்டர்னு தெரியும், அட்மின் வச்சுப்போம், அண்டு பாஸ்வேர்டு ஈக்குவல் டு இப்போ என்ன பாஸ்வேர்டோ இப்போ அந்த பாஸ்வேர்டு இப்போதைக்கு அட்மின்னு வச்சுப்போம். இப்போ நம்ம அட்மின் போடும்போது டேட்டா பேஸில் பின்னாடி இப்படி தான் போய் இதாகும், ரிட்ரீவ் பண்ணும். இப்போ அட்மின் ரெண்டுமே சேமாக இருந்தால் உங்களுக்கு லாகின் ஆகிரும், லாகின் சக்ஸஸ்ஃபுல்.
இப்போ இந்த டயத்தில் உங்களுக்கு வந்து இப்போ எனக்கு வந்து யூசர் நேம் தெரியும், ஆனால் பாஸ்வேர்ட் தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஒரு கமெண்ட் மட்டும் ரன் ஆகிற மாதிரி, இது வந்து ஆல்வேஸ் ட்ரூ, பாஸ்வேர்டு வந்து ஆல்வேஸ் ட்ரூ வர மாதிரி. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், நம்ம இப்படி இருக்கிற கொரி எப்படி மாற்றுறோம் சொல்லுவோம், வேர் யூசர் நேம் ஈக்குவல் டு அட்மின். நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா இதில் என்ன நான் அப்படி கொடுக்குறேன், ஒரு பேலோடு கொடுக்குறேன், ஆர் பேலோடு ஆர் 1 = 1 ஒரு கிளாஸ். ஸோ இங்கே நான் 2 கமெண்ட். இப்போ இங்கே என்ன நடக்கும்னா இந்த கமெண்ட் போட்டதுனால இதுக்கப்புறம் இருக்கிற எதுவும் ரன் ஆகாது. ஸோ இதுதான் ஃபுல் ஸ்டாப்பு. இப்போ அந்த அண்டுங்கிறது என்ன பண்ணோம்னா போத் இதுவும் சேமாக இருந்தால் ட்ரூ, ஆர் என்னதுன்னா எனி ஒன் ட்ரூ, அட்மின் ஆர் பாஸ்வேர்ட் ட்ரூவாக இருந்தால் அது லாகின் ஆயிரும். ஸோ என்ன ஆகும்னா அட்மின் ஒரு யூசர் நேம் மட்டும் இருந்தால் போதும் அது லாகின் ஆயிரும். அந்த கான்செப்டில் தான் அது ஒர்க் ஆகும். இப்போ ஆல்வேஸ் இது ட்ரூ தான், 1 = 1 அது ஆல்வேஸ் ட்ரூ தானே. ஸோ நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும் போட்டால் போதும், இந்த பேரோட கூட சேர்த்து விட்டால் அது வந்து லாகின் ஆயிரும். இப்போ ஒரு லைவ் டெமோவில் காமிக்கிறேன். ஃபஸ்ட் இதை காப்பி பண்ணிப்போம். ஓகே, லேபில் ஸ்டார்டிங் பேஜ் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம அக்கௌண்ட்டுக்கு போய் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூசர் நேம் தெரியும் அட்மினிஸ்ட்ரேட்டர். இப்போ பாஸ்வேர்ட் என்னது எனக்கு தெரியாது, நான் இப்போதைக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர்னு போட்டு லாகின் பண்ணுறேன். அது உண்மையானது தான், அது கிடையாது. அப்போ இப்போ நான் இங்கே என்ன பண்ணணும், ஒரு பேரோட ஆட் பண்ணணும். அங்கே சொன்ன மாதிரி தான் 1 = 1 லாகின். ஓகே, சும்மா ஏதாச்சும் ஒரு நம்பர் எதாவது நம்பர் கொடுங்க, அது எப்படி லாகின் ஆக போகிறதில்ல. இன்டர்னல் சர்வர் எரர், ஒரே ஒரு நிமிஷம், இதை தப்பு பண்ணியிருக்கேன். ஓகே நான் வந்து அங்கே 0க்கு பதிலாக ஓ போட்டிருந்தேன். இப்போ பார்த்து அதை மாற்றியாச்சு. அதை வந்து ஓவை மாற்றிக்கோங்க. 0 தெரியாமல் போட்டேன், நான் ஓ மாற்றிட்டேன். இப்போ வந்து பாஸ்வேர்டு வந்து அதே தான் போடுறேன், அட்மினிஸ்ட்ரேட்டர்னு. ஸோ இப்போ லாகின் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, நாட் நவ். எனக்கு வந்து யுவர் யூசர் நேம் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், நான் லாகின் பண்ணிட்டேன். இப்போ வேணும்னா இப்போ என் மெயில் வந்து மாற்றிக்கலாம். சும்மா எப்படி அப்டேட் மெயில் கொடுத்தா எனக்கு அப்டேட் ஆகிரும். அதாவது அட்மினோட பாஸ்வேர்டே இல்லாமல் அட்மினோட மெயிலை என்னால் சேஞ்ச் பண்ண முடியுது. இந்த மாதிரி வல்னரபிலிட்டி இருந்தால் ஒரு சிவியர் வல்னரபிலிட்டிஸ், அதாவது செவரிட்டின்னு இருக்குது, ஹை லோ ரிஸ்க் அந்த லெவலில் இருக்கும். இந்த எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் இருந்தால் கொஞ்சம் ஹை ரிஸ்கில் தான் வரும். ஸோ நான் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது வந்து எப்படி பேக்எண்டில் போயிருக்குன்னு. இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர் நேம் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஓகேயா, அண்டு வராது. நாங்கள் என்ன கோட்ஸ் கொடுத்தேன், OR 1 = 1 2 கோட்ஸ். அதாவது இதுக்கப்புறம் இருக்கிற எதுவுமே ரன் ஆகாது, ஏன்னா இதோட ஃபுல் ஸ்டாப் கமெண்ட் லைன். இதை வந்து எஸ்கியூஎல் நம்ம எப்படி பைத்தானில் ஹேஷ் கொடுப்போம் கமெண்ட் லைனுக்கு. ஸோ இதில் வந்து டபுள் டேஷ், இதுக்கப்புறம் இருக்கிறது எதுவுமே ரன் ஆகாது. ஸோ இப்போ இங்கே என்ன நடந்திருக்கும்னா இது மட்டும்தான் ரன் ஆகிருக்கும். யூசர் நேம் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆர் 1 = 1 பாஸ்வேர்டுங்கிற செக்ஷனுக்குள்ளே போயிருக்காது, ஏன்னா இதுக்கப்புறம் இருக்கிற எதுவும் ரன் ஆகாது. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஒரு மெயில் அட்மின் யூசர் இருக்கார், அவருக்கு வந்து பாஸ்வேர்ட்லாம் இப்போ தேவையில்லை. இதுக்கு தேவை என்னது, வெறும் ஒரு 1 = 1 ஆல்வேஸ் ட்ரூ. இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஒரு யூசர் இருந்தால் மட்டும் போதும், அது லாகின் ஆயிரும். இதே மாதிரி தான் இங்கே என்ன எது இருந்தாலும் லாகின் ஆயிரும். இப்போ அட்மினுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் எனக்கு ஒரு யூசர் தெரிஞ்சிச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள், ஆக்சஸ் த லேப். ஓகே, நான் வந்து வெளியே வந்துக்கிறேன். சும்மா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அட்மின் ஏதாச்சும் ஒரு இது இருக்காரான்னு. ஓகே, அட்மின் ஏதாச்சும் ஒரு யூசர் இருக்காரான்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஆல்ரெடி வின்னர்னு, அதாவது யூசர் நேம் பாருங்கள், அட்மின் ஒரு இதர் இருக்கார், அவர் யூசர் நேம் வைனர்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல, அதாவது யூசர் நேம் அதில் டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிருந்தால் போதும், அது லாகின் ஆகிடும். இந்த மாதிரி உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டுருங்க, நம்மளுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஒரு லைக் போட்டால். உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம எப்போயுமே ரிப்ளை டக்குன்னு வந்துடும்.